வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பற்றி தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம வந்து 16 சம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 10 சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அது என்னென்ன சம்ஸ் அப்படின்றத இன்றைக்கி இப்போ ஒவ்வொரு சம்மாக வந்து பார்த்துட்டே வந்து போகலாம். ஸோ 16 சம், இஃப் rupees 2400 is to be distributed between A and B in the ratio of 7:5, then the ratio of B is. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, ஸோ வந்து ஒரு 2400 அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வந்து இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ஏ பி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு வந்து இந்த அமௌண்ட்டை 2400 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமௌண்ட்டை வந்து ஏக்கும் பிக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அது எந்த ரேஷியோவில் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா 7:5 அப்படின்ற இந்த ரேஷியோவில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஏக்கும் பிக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அப்போ பியோட ஷேர் வந்து என்னவா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சம் வந்து முன்னாடி பார்த்த ஒரு சம் போல தான், அதே போல் தான் நம்ம இப்போ வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்மளுக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2400 வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏக்கும் பிக்கும் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த ரேஷியோ என்னென்னு பார்த்தோம்னா 7:5 அப்படின்ற இந்த ரேஷியோவில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா பியோட ஷேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அமௌண்ட் எவ்வளோ, அமௌண்ட் வந்து 2400, அதை வந்து ஏக்கும் பிக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எந்த ரேஷியோவில் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா 7:5 அப்படின்ற இந்த ரேஷியோவில் வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஏக்கு வந்து 7, பிக்கு வந்து 5 அந்த ரேஷியோவில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதில் வந்து பியோட ஷேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பிஸ் ஷேர் ஈக்குவல் டு பிக்கு வந்து என்ன பார்த்தோம் 5. அப்போ 5/7 + 5 அந்த டோட்டல் ரேஷியோ வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும் இன்ட்டு அந்த அமௌண்ட்டு 2400. ஸோ அப்போ 5/7 + 5 வந்து 12 இன்ட்டு 2400. ஸோ இதை வந்து நம்ம 2 டேபிளில் இல்லாட்டி 12 டேபிள் டேரெக்டாகவே அடிச்சிடலாம். 12 வந்து 1 டைம், இது வந்து 2 டைம் வந்து போகும், 0 ரிமைனிங் வந்திருக்கும். ஸோ அப்போ 5 × 200 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ அப்போ 5 × 200னா அது எவ்வளோ, 1000 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வேல்யூ வந்து கிடைக்கிது. ஸோ அப்போ பியோட ஷேர் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா ₹1000. ஸோ இதுதான் வந்து இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். A certain amount of money was divided between X and Y in the ratio 4:3. If Y's share is rupees 2400, the total initial amount is. ஸோ இந்த சம்மில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கு. ஷேர் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணிவிட்டு, அதாவது ரெண்டுத்துக்கும் எக்ஸு ஒய் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது இனிஷியல் அமௌண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தோன்னா அது வந்து தெரியல, ஏதோ ஒரு சர்டைன் அமௌண்ட்டு, அதை வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. அது எந்த ரேஷியோலன்னு பார்த்தோன்னா 4:3 அப்படின்ற ரேஷியோவில் வந்து டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ஒய்க்கு கிடைக்கக்கூடிய அந்த சர்டைன் அமௌண்ட்லேருந்து, அது என்னன்னே தெரியாது அந்த அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்லேருந்து ஒய்க்கு கிடைக்கக்கூடிய ஷேர் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 2400. அப்போ இனிஷியலாக அந்த அமௌண்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இப்போ கிவனில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சர்டைன் அமௌண்ட்டுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது, அதை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள ரேஷியோ, எக்ஸ் அண்டு ஒய்யோட ரேஷியோ வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 4:3. அப்போ ஒய்யோட ஷேர் மட்டும், ஒய் ஷேர் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா ₹2400 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இனிஷியல் அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்போம், எப்பயும் போல தான். சார் நம்மளுக்கு ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4:3 அப்படின்னு சொல்லி ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு எக்ஸோட அமௌண்ட் தெரியாது, ஒய்யோட அமௌண்ட் மட்டும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த ரேஷியோ வச்சு எக்ஸ் அமௌண்ட் என்ன ஒய் அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஸோ அமௌண்ட் ஆஃப் எக்ஸு, ஸோ அது எப்படி எடுத்துக்கிறோன்னா 4A அப்படின்னு சொல்லி இந்த அமௌண்ட்டை வந்து ஏன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இது எக்ஸோட அமௌண்ட்டு 4Aன்னு சொல்லி எடுத்துக்கிறோம், ஏன்னா இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய்ஏ. அப்போ அமௌண்ட் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 3A அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து ஒய்க்கு மட்டும்தான் ஷேர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து தெரியும். ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ சால்வ் பண்ண போகிறோம். அப்போ அமௌண்ட் ஆஃப்
ஒய் ஈக்குவல் டு ஒய்யோட ஷேர், ஒய் ஷேர். ஸோ ஒய்யோட ஷேர் நம்மளுக்கு தெரியும். அமௌண்ட் ஆஃப் ஒய் எவ்வளோ, 3a ஈக்குவல் டு ஷேர் வந்து 2400. அப்போ இதுலேருந்து நம்ம அமௌண்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ 3a ஈக்குவல் டு 2400, a ஈக்குவல் டு 2400 டிவைட் பை 3. இது வந்து 3 டேபிள் அடிச்சோன்னா 1 டைம், இது வந்து 8 டைம்ஸ். அப்போ a ஈக்குவல் டு 800. ஸோ இப்போ நம்ம வந்து அமௌண்ட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இனிஷியல் அமௌண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இனிஷியல் அமௌண்ட் வந்து கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுறோன்னா, இனிஷியல் அமௌண்ட் ஈக்குவல் டு நம்மளுக்கு வந்து 2 ரேஷியோ, அதாவது எக்ஸுக்கும் ஒய்க்கும் வந்து என்னது, ஸோ எக்ஸோட அமௌண்ட்டும் ஒய்யோட அமௌண்ட்டு நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம், 4a ப்ளஸ் 3a அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸோட அமௌண்ட்டும் ஒய்யோட அமௌண்ட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இனிஷியல் ஆரம்பத்தில் எவ்வளோ அமௌண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஏ நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 800 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஆரம்ப அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எக்ஸோடதையும் ஒய்யோட அமௌண்ட்டையும் வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறோம். 4a ப்ளஸ் 3a என்னது 7a. அப்போ ஏ என்ன நம்மளுக்கு 7 × 800. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் வந்து இன்ட்டு பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 7 8 56. அப்போ 56, இந்த 0 வந்து பின்னாடி வந்துடும். ஸோ இதுதான் வந்து இனிஷியல் அமௌண்ட்டு. ஸோ அப்போ இனிஷியல் அமௌண்ட் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் இந்த ரேஷியோவுக்கு எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வந்து தனித்தனியாக வந்து கொடுத்ததுக்கு முன்னாடி இனிஷியல் அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா ₹5600. இந்த 5600 தான் வந்து ஏக்கும் பிக்கும் வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் வந்து தனித்தனியாக வந்து பிரிக்கிறாங்க. அப்போ ஒய்யோட ஷேர் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 2400 அப்படின்னு சொல்லி வந்து கிடச்சிருக்குது. ஸோ இதுதான் வந்து இனிஷியல் அமௌண்ட்டு. நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். இஃப் 2 numbers are in the ratio 3:2, if 8 and 6 are subtracted from the first and the second number respectively, the ratio becomes 8:5. The numbers are, ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா 2 நம்பர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது எந்த நம்பர்லாம் நம்மளுக்கு தெரியாது, ஏதோ ஒரு 2 நம்பரு. அந்த 2 நம்பரோட ரேஷியோ வந்து 3:2 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. 8 6 அப்படின்னு சொல்லி அடுத்த 2 நம்பர் வந்து இருக்குது. அப்போ 8 அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்பரோட வந்து சப்ராக்ட் பண்ணுறாங்க, 6 அப்படின்றத செகண்ட் நம்பரோட வந்து சப்ராக்ட் பண்ணுறாங்க. 8 வந்து ஃபஸ்ட் நம்பர்லேயும் 6 வந்து செகண்ட் நம்பர்லேயும் வந்து சப்ராக்ட் பண்ணுறாங்க. சப்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ரேஷியோ கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா 8:5 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கிது. ஸோ அப்போ இப்போ வந்து 2 நம்பர் வந்து என்னவா வந்து இருக்கும். ஸோ அந்த 2 நம்பர்ஸ் ஏற்கனவே வந்து ஒரு 2 நம்பர் சொன்னாங்கல்ல, அப்போ அந்த 2 நம்பர்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத இப்போ நம்ம வந்து கண்டுபிடிப்போம், அந்த 2 நம்பர்ஸ் என்னென்னு. ஸோ நம்மளுக்கு கிவனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஃபஸ்ட்டு 2 நம்பரோட ரேஷியோ, ஃபஸ்ட் ரேஷியோ வந்து என்ன இருக்குது 3:2 அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் 8 and 6 அப்படின்னு சொல்லி 2 நம்பர் வந்துருக்கு, அதை வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டோடையும் செகண்டோடையும் செகண்ட் நம்பரோடையும் வந்து சப்ராக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி 2வது ரேஷியோ, நியூ ரேஷியோ வந்து என்னென்னு பார்த்தோன்னா 8:5 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்மளை, அந்த 2 நம்பர்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் வந்து தெரியாது, அது 2 நம்பர் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, அது என்ன நம்பர்னு வந்து தெரியாது. ஸோ அப்போ நம்மளுக்கு ரேஷியோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க 3:2 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க முதல் ரேஷியோ. ஸோ அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா அந்த 2 நம்பர்ஸை எப்படி எடுத்துக்க போகிறோன்னா 3x அப்படின்னு சொல்லியும் அண்ட் 2x அப்படின்னு சொல்லி, ஸோ இது வந்து 3x அப்படின்னும் இது வந்து 2x அப்படின்னு சொல்லி அந்த 2 நம்பர்ஸை இந்த மாதிரி எக்ஸ் வந்து சேர்த்து எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் அப்படின்றது தான் அந்த நம்பர், அந்த 2 நம்பரை இதை வச்சு தான் அந்த ரேஷியோ வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால தான் அந்த 2 நம்பரை 3x அப்படின்னும் 2x அப்படின்னு சொல்லி எக்ஸ் வந்து சேர்த்துருக்கோம். எக்ஸ் அப்படின்றது என்னது, அந்த 2 நம்பர்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கக்கூடிய டேர்ம் தான் இந்த எக்ஸாக வந்து காட்டியிருக்கோம். ஸோ அதான் வந்து இந்த 3x 2x. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ நம்மளுக்கு இப்போ கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 8 6 அப்படின்னு சொல்லி அடுத்து 2 நம்பர் வந்து இருக்குது. அப்போ 8 அப்படின்ற இந்த நம்பரை ஃபஸ்ட்டு நம்பரோட வந்து மைனஸ் பண்ணுறாங்க, 6 அப்படின்ற இந்த நம்பரை செகண்ட் நம்பரோட வந்து மைனஸ் பண்ணுறாங்க. அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்பர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்பர் வந்து இதில் 3x அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்பர், செகண்ட் நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா 2x அப்படின்றது செகண்ட் நம்பர். ஸோ அப்போ இதில் 8ஐயும் 6ஐயும் இப்போ நம்ம வந்து மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்பரோட எதை வந்து மைனஸ் பண்ண சொன்னாங்க, ஸோ ஃபஸ்ட்டு நம்பரோட 8ஐ வந்து மைனஸ் பண்ண சொன்னாங்க, செகண்ட் நம்பரோட 6ஐ வந்து மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்பர் என்னது 3x மைனஸ் 8 டிவைட் பை செகண்ட் நம்பர் என்னது 2x மைனஸ் 6.
ஸோ இப்போ நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ இதுக்கு இன்னொரு ரேஷியோ நம்மளுக்கு வந்து புது ரேஷியோ வந்து அடுத்த ஒரு ரேஷியோ கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவது ஒரு ரேஷியோ இருந்துச்சு. அந்த ரேஷியோ வந்து என்னது 8:5 அப்படின்னு சொல்லி இன்னொரு ரேஷியோ வந்து கொடுத்துருந்தாங்க. அதை இப்போ நம்ம வந்து ஃப்ராக்ஷனில் வந்து போட போகிறோம். 8/5 அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம எக்ஸ் வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணலாம். அப்போ 5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 3x - 8 ஈக்குவல் டு 8 இன்ட்டு இது வந்து இங்கே மேலே போயிடும் 2x - 6. ஸோ இப்போ இதை வந்து உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 5 3s are 15x minus 5 8s are 40 equal to 8 2s are 16x minus 8 6 are 48. அப்போ 16x minus 48 equal to 15x minus 40. ஸோ அப்போ 16x equal to இந்த பக்கம் வந்து கொண்டு வர போகிறோம். minus 48 minus 15x plus 40 equal to 0 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே 16x 15x அப்போ இது மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். இங்கே வந்து minus 48 இங்கே ப்ளஸ் 40 வந்துருக்கு. அப்போ -8 அப்படின்னு சொல்லி ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அப்போ ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் 8 வந்து கொண்டு போனோன்னா ஈக்குவல் டு 8 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம வந்து அந்த ஃபஸ்ட் நம்பர் என்ன செகண்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஃபஸ்ட் நம்பர் நம்ம என்ன எடுத்திருக்கோம் ஃபஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு 3x. அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் வந்து என்னது 8. ஸோ அப்போ 8 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவல் டு 24. அப்போ செகண்ட் நம்பர் நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு 2x. ஸோ அப்போ 2 இன்ட்டு 8 வந்து போட்டோன்னா 16. ஸோ அப்போ அந்த ரெண்டு நம்பர் வந்து என்னன்னு பார்த்தோன்னா இதுதான் அந்த ரெண்டு நம்பர். ஸோ இந்த ரெண்டு நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதான் வந்து இந்த 2 நம்பர்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். In a college, if 15% of the boys are the same in number as 1/3 of the girls, then find the ratio of the number of the boys to that of girls in the college. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு காலேஜில் ஒரு காலேஜில் வந்து 15% ஆஃப் பாய்ஸ் வந்து சேமாக தான் வந்திருக்காங்க. சேம் நம்பரில் வந்து இருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தோன்னா 1/3 ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ பாய்ஸ் வந்து 15% வந்து இருக்காங்க. கேர்ள்ஸ் வந்து இந்த காலேஜில் 1/3 வந்து இருக்காங்க. ஸோ அப்போ அந்த பாய்ஸ் வந்து 15% வந்து சேம் நம்பர்ஸ் எல்லாமே வந்து 15% ஆஃப் நம்பர்ஸில் அந்த பாய்ஸ் எல்லாம் வந்து எதுக்கு சேமாக இருக்காங்கன்னா 1/3 ஆஃப் த கேர்ள்ஸுக்கு சேமாக வந்திருக்காங்க. ஸோ அப்போ இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா அந்த காலேஜில் பாய்ஸோட நம்பர் என்ன கேர்ள்ஸோட நம்பர் என்ன அது ரெண்டோட ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பாய்ஸ் ஃபஸ்ட் நம்பர் எத்தனை நம்பர் ஆஃப் பாய்ஸ் இருக்காங்க எத்தனை நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது ரெண்டோட ரேஷியோதையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு கிவனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 15% ஆஃப் பாய்ஸ் அந்த காலேஜில் வந்து 15% ஆஃப் பாய்ஸ் வந்து இருக்காங்க. 1/3 ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க அந்த காலேஜில். ஸோ அப்போ அதில் அவங்களோட என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ரேஷியோ. ஸோ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸும் கேர்ள்ஸும் ரேஷியோ வந்து என்ன டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்டு கேர்ள்ஸ் ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பாய்ஸ் எத்தனை நம்பரில் இருக்காங்க கேர்ள்ஸோட நம்பர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து அந்த காலேஜில் எவ்வளோ இருக்கிறதா எடுத்துக்கிறோன்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் எக்ஸ்ன்னு அப்படின்னும் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸை வந்து ஒய் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஏன்னா அவங்களோட நம்பர்ஸ் நம்மளுக்கு தெரியாது. பர்சன்டேஜ்லேயும் 1/3 தான் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் அந்த நம்பர் ஆஃப் பாய்ஸை எக்ஸ்ன்னு அப்படின்னும் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸு ஒய் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாய்ஸ் வந்து 15% வந்து அந்த காலேஜில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ 15% ஆஃப் பாய்ஸு அந்த காலேஜில் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து தெரியாது. ஸோ எத்தனை கேர்ள்ஸ் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க 1/3 ஆஃப் த அந்த கிளாஸில் வந்து 1/3 ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ எப்படி எடுத்துக்கிறோம் 15% இன்ட்டு பாய்ஸ் தானே நம்பர் ஆஃப் பாய்ஸு அதே மாதிரி 1/3 நம்பர் ஆஃப் இன்ட்டு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். ஸோ அப்போ 15% எப்படி எழுதலாம் 15/100 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதலாமா இன்ட்டு நம்பர் ஆஃப் பாய்ஸ் நம்ம வந்து எப்படி எடுத்திருக்கோம் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்திருக்கோம் ஈக்குவல் டு 1/3 1/3 இன்ட்டு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எப்படி எடுத்திருக்கோம் ஒய் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸையும் ஒய்யையும் ஒரு பக்கமாக வந்து கொண்டு வர போகிறோம். நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அப்போ இது வந்து இங்கே வந்துடும்
இதெல்லாம் இந்த பக்கம் போயிடும், நம்பர்ஸ்லாம் இந்த பக்கம் போயிடும். அப்போ எக்ஸ் டிவைட் பை ஒய்ன்னு சொல்லி வந்துடும் ஈக்குவல் டு 100 டிவைட் பை 15 இன்ட்டு 3. ஏன்னா இது வந்து ஈக்குவல் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு கீழே வந்து ஒய் வந்துடும், இந்த பக்கமாக கீழே வந்து ஒய் வந்துடுது. 100 வந்து இந்த பக்கம் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகும்போது மேலே வந்து போயிடும், இந்த 15 வந்து கீழே வந்து வந்துடும். ஸோ அதான் வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதை 5 டேபிள்ஸில் வந்து அடித்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து 3 டைம்ஸ், இது வந்து பார்த்தோன்னா 20. அப்போ என்ன வருது, 20 டிவைட் பை 3 3s are 9. ஸோ அப்போ எக்ஸ் பை ஒய்னா என்னது, எக்ஸ் அப்படின்றது நம்பர் ஆஃப் பாய்ஸு, ஒய் அப்படின்றது நம்பர் ஆஃப் கேர்ள்ஸு. ஸோ அப்போ எக்ஸ் பை ஒய் அப்படின்றது எந்த ரேஷியோவில் வந்துருக்குது, எக்ஸ் இஸ் டு ஒய் ஈக்குவல் டு 20:9. அப்போ எக்ஸ் அப்படின்ற நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா ரேஷியோவில் 20, ஒயில் வந்து நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து ஒய் அதோட ரேஷியோன்னு பார்த்தோன்னா டேர்ம் வந்து 9. ஸோ இதுதான் வந்து அந்த காலேஜில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட டோட்டல் நம்பர் ஆஃப் ரேஷியோ வந்து இதுதான் வந்து இந்த சம்மில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸோட அந்த காலேஜில் ரேஷியோ தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தோன்னா 20:9. ஸோ இதுதான் வந்து அதோட ரேஷியோ. நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். உமேஷ் அண்ட் கபில் டொனேட்டட் ₹750 and ₹975 respectively. The ratio of the amount of donation by Umesh to that by Kapil is. ஸோ இந்த கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, உமேஷ் கபில் அப்படின்னு சொல்லி 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் டொனேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உமேஷ் வந்து எவ்வளோ டொனேஷன் வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தோன்னா ₹750 வந்து டொனேஷன் வந்து கொடுக்குறாங்க. கபில் வந்து எவ்வளோ டொனேஷன் கொடுக்குறாங்கன்னா ₹975 வந்து டொனேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா உமேஷ் டு கபில். ஸோ உமேஷும் கபிலும் எவ்வளோ அமௌண்ட் டொனேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதில் ரேஷியோவில் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ உமேஷ் இஸ் டு கபில். ஸோ இவங்க கொடுத்த டொனேஷன் அமௌண்ட் வந்து ரேஷியோவில் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு கிவனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, உமேஷோட டொனேஷன் அமௌண்ட்டு ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ₹750 வந்து டொனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கபில். ஸோ கபில் வந்து எவ்வளோ டொனேஷன் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ₹975 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளை இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, உமேஷ் இஸ் டு கபிலோட டொனேஷன் அமௌண்ட் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ இதான் நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ உமேஷ் டொனேஷன் அமௌண்ட் ஈக்குவல் டு ₹750, கபில் donation amount equal to ₹975. ஸோ இப்போ இவங்க 2 பேரோட ரேஷியோ தான் வந்து கேட்டிருக்காங்க. உமேஷ் இஸ் டு கபில் இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ உமேஷ் டு கபில் டொனேஷன் அமௌண்ட்டு தானே. ஸோ அப்போ உமேஷ் டிவைட் பை கபில். உமேஷோட அமௌண்ட் வந்து எவ்வளோ, 750 டிவைட் பை கபிலோட அமௌண்ட் வந்து 975. ஸோ இது 5 டேபிளில் வந்து டிவைட் பண்ணோன்னா இது 1, பேலன்ஸ் 2 வந்து 5, 0, இது வந்து 1, 4, 47, அது போகாது, 9 டைம்ஸ் வந்து 45, ரிமைனிங் 2 இருக்கும் 5. அடுத்து அகெயின் வந்து 5 டேபிளில் போட்டோன்னா இது வந்து 3, 0, இது வந்து 3, 45, 9, 3 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா இது வந்து 10, இது வந்து 13. இதுக்கு மேலே இதை வந்து நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஸோ 10 டிவைட் பை 13 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்போ உமேஷ் டொனேஷன் அமௌண்ட் இஸ் டு கபில் டொனேஷன் அமௌண்ட் ரேஷியோ வந்து என்னென்னு பார்த்தோன்னா 10:13. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு சம்மில் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதோட ரேஷியோவை. நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். டிவைடிங் ₹742 into 2 parts in the ratio of 5:9 will give the 2 parts as. ஸோ இந்த சம்மில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு ருபீஸ் இந்த அமௌண்ட் வந்து வச்சுருக்காங்க 742 அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வந்துருக்கு. இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தோன்னா 2 பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. அப்போ டிவைட் பண்ணுறது அது எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணுறாங்கன்னா 5:9 அப்படின்ற இந்த ரேஷியோவில் வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த 2 பார்ட் அதாவது 2 நம்பர் வந்து என்ன, ஸோ இந்த அமௌண்ட்டை 2 பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணுறாங்க, 2 நம்பராக வந்து டிவைட் பண்ணுறாங்க.
ஸோ அப்போ அந்த ரெண்டு நம்பரும் எந்த ரேஷியோவில் வந்து டிவைட் பண்ணுறாங்கன்னா 5:9 அப்படின்ற ரேஷியோவில் வந்து டிவைட் பண்ணுறாங்க. அப்போ அந்த கிடைச்ச ரெண்டு நம்பர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது அந்த ரெண்டு நம்பர் வந்து என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்மளுக்கு நம்பர் வந்து தெரியாது, அந்த நம்பர் அதனால் எப்படி எடுத்துக்கிறோன்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டு நம்பரும் தெரியாது, அந்த நம்பர்ஸ் தெரியாதனால அது எக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிறோம். அந்த ரேஷியோ நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஈக்குவல் டு 5:9 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் அதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு அமௌண்ட்டை வந்து டிவைட் பண்ணுறாங்க. எந்த அமௌண்ட்டு, ₹742 அப்படின்ற இந்த அமௌண்ட்டை. ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பரை தான் நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டு நம்பர் வந்து தெரியாது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்பரை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா ஈக்குவல் டு 5x அப்படின்னு சொல்லியும், இந்த 5x அப்படின்னு சொல்லியும், செகண்ட் நம்பரை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா 9x அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பர் வந்து எடுத்தாச்சு. ஸோ நம்மளுக்கு நம்பர்ஸ் வந்து தெரியாதனால நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டுத்தையும் வந்து அந்த ரெண்டு நம்பரையும் வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்பரையும் ப்ளஸ் செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு அமௌண்ட்டு. அப்போ ஃபஸ்ட் நம்பர் என்னது 5x ப்ளஸ் செகண்ட் நம்பர் வந்து 9x ஈக்குவல் டு அமௌண்ட் நம்மளுக்கு என்னது 742. அப்போ 9x ப்ளஸ் 5x வந்து எவ்வளோது 14x ஈக்குவல் டு 742. அப்போ x ஈக்குவல் டு 742 டிவைட் பை 14. ஸோ இது வந்து 2 டேபிள் அடிக்கலாம். ஸோ இது வந்து 7 டைம், இது வந்து பார்த்தோன்னா 3 பேலன்ஸ் 1 7 1. அகெயின் இப்போ நம்ம வந்து 7 டேபிளே இதை டிவைட் பண்ணலாம். 7 டேபிள் டிவைட் பண்ணது 1 டைம், 37 வந்து போகாது, அது வந்து 5 டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா 35. ஸோ அப்போ 5 ரிமைனிங் 2 இருக்கும். அப்போ 21 வந்து 3. அப்போ எவ்வளோ கிடைக்கிது 53 வந்து நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து கிடைக்கிது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 53 அப்படின்னு சொல்லி வந்து கிடச்சாச்சு. ஸோ இதுலேருந்து இந்த ரெண்டு நம்பர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் ஈக்குவல் டு 5x ஈக்குவல் டு 5 இன்ட்டு 53. ஸோ 53 வந்து போட்டோன்னா 53, 5 வந்து போட்டோன்னா 5 3s are 15, 5 5 are 25, 26. ஸோ ஃபஸ்ட் நம்பர் வந்து 265. இப்போ செகண்ட் நம்பர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு 9x. அப்போ 9 இன்ட்டு எக்ஸ் வந்து 53. அப்போ 53 9s are எவ்வளோன்னு பார்த்தோன்னா 9 3s are 27, 2 9 5s are 45, 47. அப்போ 477. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டு பார்ட்டாக, ஸோ ஒரு அமௌண்ட்டை ரெண்டு பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணுறாங்க அந்த ரேஷியோ 5:9 அப்படின்றது ரேஷியோவில். ஸோ அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெண்டு பார்ட்டு, அதாவது ரெண்டு அமௌண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் அமௌண்ட்டு தான் வந்து இது ₹265, செகண்ட் அமௌண்ட் வந்து ₹477. ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டு அமௌண்ட்டு. ஸோ ரெண்டு பார்ட்டாக நம்ம வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். The ratio of the number of females to that of male employees in a small company is 2:3. If the number of male employees in the company is 90, then the total number of employees working in the company is. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா, ஒரு கம்பெனி வந்து இருக்குது, ஒரு சின்ன கம்பெனி வந்து இருக்குது. அந்த சின்ன கம்பெனியில் மெயில் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ், ஸோ வந்து மேல் எம்ப்ளாயீஸும் ஃபீமேல் எம்ப்ளாயீஸும் எந்த ரேஷியோவில் வந்து இருக்காங்கன்னு பார்த்தோன்னா 2:3 அப்படின்ற ரேஷியோவில் வந்து இருக்காங்க. ஸோ அதில் மெயில் எம்ப்ளாயீஸோட நம்பர் மட்டும் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 90 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கம்பெனியில், அந்த சின்ன கம்பெனியில் எத்தனை நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க டோட்டலாக அப்படின்னு சொல்லி டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு ரேஷியோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ வச்சு தான் எப்போவுமே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரேஷியோ வந்து 2:3 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஃபீமேல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தெரியாது, நம்பர் ஆஃப் மெயில்ஸ் மட்டும் எம்ப்ளாயி எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ்னா ஈக்குவல் டு 2x அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் மெயில் எம்ப்ளாயீஸ் எப்படி எடுத்துக்கிறோன்னா 3x அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்போ நம்பர் ஆஃப் மெயில் எம்ப்ளாயீஸ் வந்து எவ்வளோ வேலை பார்க்குறதா வந்து சொல்லியிருக்காங்க, 90 வந்து நம்பர் ஆஃப் மெயில்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். அப்போ நம்பர் ஆஃப் மெயில் எம்ப்ளாயீஸ் எவ்வளோ, நம்பர் ஆஃப் மெயில் எம்ப்ளாயீஸ் வந்து 3x, நம்பர் ஆஃப் மெயில் எம்ப்ளாயீஸ் வந்து 90. அப்போ 3x ஈக்குவல் டு 90. அப்போ இதுலேருந்து எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாமா, எக்ஸ் ஈக்குவல் டு 90 டிவைட் பை 3. இது 3 டேபிள் அடிச்சோன்னா இது வந்து 30. அப்போ எக்ஸ் வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு 30 அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம எத்தனை மெயில் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ எத்தனை ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்பர் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் அதுக்கு என்னென்னு வந்து கொடுத்துருக்கோம் 2x அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருந்தோம். அப்போ எக்ஸ் அப்படின்றது எவ்வளோ 30.
அப்போ ஈக்குவல் டு 2 × 30 அப்போ எவ்வளோ 60. அப்போ நம்பர் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் வந்து 60. இப்போ டோட்டல் எம்ப்ளாயீஸ் நம்மளுக்கு வந்து கேல்குலேட் பண்ணி நம்மளுக்கு சம்பளம் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஈக்குவல் டு 2x + 3x. அப்போ 2xையும் 3xையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணோன்னா 5x அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். அப்போ 5 × x வந்து என்னது 30. அப்போ ஈக்குவல் டு 5 3s are 15. அப்போ 150. அப்போ டோட்டல் எம்ப்ளாயீஸ் வந்து எத்தனைன்னு பார்த்தோன்னா 150 வந்து நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து அந்த சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த சம் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். The difference of two numbers is equal to 30% of their sum. Find the ratio of the larger number to the smaller number. ஸோ இந்த கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா 30% ஆஃப் தேர் சம். ஸோ ரெண்டு நம்பர்ஸ் வந்து இருக்குது, அது என்ன நம்பர்னால் அது தெரியாது. ரெண்டு நம்பர் வந்து இருக்குது, அந்த ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா மைனஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சம் அப்படின்றது எப்படி சொல்லுவோம், ப்ளஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் இன்னொரு நேம் தான். டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அது வந்து மைனஸ் பண்ணணும், சம் அப்படின்றது ப்ளஸ் பண்ணணும். ஸோ அதான் வந்து டிஃப்ரென்ஸு சம். அப்போ ரெண்டு நம்பர்ஸ் வந்து அந்த ரெண்டு நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 30% ஆஃப் தேர் சம். அதோட சம்முக்கு வந்து ப்ளஸுக்கு வந்து ஈக்குவலாக வந்திருக்கு 30% அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த லார்ஜர் நம்பர் டு ஸ்மாலர் நம்பரோட ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பர் வந்து என்னன்னு தெரிஞ்சால் தான் அதோட ரேஷியோ நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம், லார்ஜர் நம்பர் வந்து ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸ்மாலர் நம்பரை வந்து ஒய் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டு நம்பர் நம்மளுக்கு வந்து தெரியாது, அதுதான் இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ சம்மில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 30% ஆஃப் இட்ஸ் அடிஷன் சம்முக்கு வந்து ஈக்குவலாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ எக்ஸு ஒய் அப்படின்னு சொல்லி ரெண்டு நம்பர் வந்துருக்கு. அப்போ டிஃப்ரென்ஸ் அப்படின்றது எப்படி எழுதுவோம், எக்ஸ் மைனஸ் ஒய். அது வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்திருக்கு, 30% ஆஃப் தேர் சம். அப்போ சம் அப்படின்றது என்னது, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 30% இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இந்த 30% நம்ம வந்து 30 டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லி எழுதலாமா, இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதுதான் வந்து இந்த சம். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ இந்த 100 வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ 100 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 30 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். இப்போ இது உள்ளே கொடுத்து இன்ட்டு பண்ணிடலாம். 100 எக்ஸ் மைனஸ் 100 ஒய் ஈக்குவல் டு 30 எக்ஸ் ப்ளஸ் 30 ஒய். இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். 100 எக்ஸ் மைனஸ் 30 எக்ஸ் மைனஸ் 100 ஒய் மைனஸ் 30 ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணலாமா. 100 எக்ஸ் மைனஸ் 30 எக்ஸ் வந்து எவ்வளோ 70 எக்ஸ் மைனஸ் 100 ஒய் மைனஸ் 30 ஒய் இருக்குது. அப்போ 130 ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ 70 எக்ஸ் ஈக்குவல் டு 130 ஒய். அப்போ எக்ஸு ஒய் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம், நம்பர்ஸ் வந்து ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ அப்போ எக்ஸ் பை ஒய் அப்படின்னு சொல்லி வந்து வரும், இது வந்து கீழே வந்துடும், இது வந்து இந்த பக்கம் வந்துடும். அப்போ எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 130 டிவைட் பை 70. அப்போ இது 0 0 கேன்சல் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் 13 டிவைட் பை 7 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 13 டிவைட் பை 7. அப்போ எக்ஸ் அப்படின்றது என்னது, லார்ஜர் நம்பர்ன்றது 13, ஒய் அப்படின்றது ஸ்மாலர் நம்பர். அப்போ அது எவ்வளோன்னு பார்த்தோன்னா 7. ஸோ இதுதான் வந்து இந்த லார்ஜர் நம்பருக்கும் ஸ்மாலர் நம்பருக்கும் உள்ள ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா 13:7. ஸோ இதுதான் வந்து அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம்.